ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமான சத்தான ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடையிலே கறிக்கு தான் வாங்கினதுங்க. வீட்டில் வந்து அந்த கருப்பெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் மாற்றி நல்லா அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து ஒரு 10 விசில் விட்டு நைட்டே வேக வச்சோம்னா ரொம்பவே சூப் பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் நைட்டே வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம குக் பண்ணுறதுக்கு. காலையில் நேரம் சூப்ஸ் குடிச்சிங்கனாலே உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா வேக வச்சு 10 விசில் விட்டு எடுத்து வேக வச்சு வச்சாச்சுங்க. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 8 பல்லு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூன் பக்கம் குருமிளகு சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கம்மியாகவே சீரகம் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி வந்து நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். 1/2 தக்காளி பழம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மண் பாத்திரமே நான் வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை மட்டும் 2ஆக நுணுக்கி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து இப்போ அதில் ஊற்றிக்கலாம். ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கைகால் வலி இருக்கிறவங்க, போன் ரொம்ப வந்து போன் பெயின் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பேக் பெயின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாள் வச்சு சாப்பிட்டோம்னா குடித்தோம்னாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆட்டுக்காலில் நிறைய இருக்குங்க. இதுக்கு கொதிக்க பார்த்தீங்கன்னா தான் அந்த சத்துக்கள் ஃபுல்லாமே நல்லா இறங்கும். கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. வேக வச்சு வச்சுருக்கிற ஆட்டுக்கால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமே தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொதிச்சிச்சுன்னா கொஞ்சமாக சுண்டும். அதனால் நல்லா அது கூட தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கழுத்து வலி இருக்கிறவங்க, பேக் பெயின் இருக்கிறவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் உப்பு போட்டிருக்கோம். பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீக்கின மாதிரியே வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கொதிக்க இது வேக தான் நமக்கு அந்த எசன்ஸ் இறங்கும். சத்துக்களும் இதில் நிறைய இருக்குது. அவ்வளோதான். அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லியோட ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.